வாட்? இதுங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களாச்சே. ஃபர்ஸ்ட் கப்புள் இன்டர்வியூவா? யாரு ஃபர்ஸ்ட் போய் பேசினது? இல்ல அவங்க தான். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் அவரை போய் பார்க்கணும், அவராண்ட ஒரு போட்டோ எடுக்கணும்ட்டு அவருக்கோசரமே போனேன். போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு வீடியோ மட்டும் பண்ணோம். அண்ணன் தான் கூட்டேன். அப்புறம் 2 நாள்லயே லவ் ஆயிடுச்சு. எப்படி உங்க வீட்டுல நீங்க வேற இது நாங்க ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல அவர் வந்து கிறிஸ்டின்னு, நான் வந்து முஸ்லீமு. அவரு முஸ்லீமா மாறல, நானும் கிறிஸ்டியா மாற முடியல. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இந்தியா மாட்டோம். அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சொல்வீங்க? அவராண்ட எனக்கு பிடிச்சதா ஹேர் ஸ்டைலு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பின்னாடி அவர் ஒரு மாதிரி வி கட்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. சூப்பரா இருக்காரு, நல்லா செமட்ட மண்டையா. ஐயோ தலை சிக்கும் தலை சிக்குதுன்னா நல்ல ஒரு தேங்காய் எண்ணெயா போட்டு நல்லா வாருங்க, சரியாயிடும். அவருக்காக ஏதாவது ஒரு சாங் பாடுங்களேன். எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா என் வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். ஃபேண்டாஸ்டிக்கா. இப்ப நீங்க ஒண்ணு பாடுங்க இவங்களுக்காக. தலை பாட்டுலாம் தெரியல தலை. பாட்டு எனக்கு லவ் ஃபெயிலியர் அப்போ ஒரு பாட்டு அது பாரு. உண்மை காதல் எல்லாம் ஜெயிக்குமான்னு எனக்கு தெரியலடி. ஐயோ என்ன நடக்குது? அந்த காலத்துல இன்டர்வியூ எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய விஷயங்களை சாதிச்சவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருந்துச்சு. ஆனா இப்ப இவங்க பண்றதை பார்த்தா ஏதோ சின்னதா ஏதோ பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. யாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூக்கான ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. சோ அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு தான் நம்மளோட ஷோக்கு நடிப்புக்கு இருக்க நவ ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நவ கார குழம்பு பண்ணி காட்டுறதுக்காக லெட்ஸ் வெல்கம். பேர் மறந்துருச்சு. ஒரே ஒரு நிமிஷம் இங்க முக்கியமா சொல்லியே ஆகணும். சின்ன வயசுல இருந்து நடிப்புல அவ்வளவு ஆர்வமா இருந்து, நடிப்பு மட்டும் இல்லாம பாடுறதா இருக்கட்டும், ஆடுறதா இருக்கட்டும், ஒவ்வொன்னையும் வந்து அவ்வளவு அழகா கத்துக்கிட்டு நிறைய சர்டிபிகேட்ஸ், நிறைய மெடல்ஸ், அந்த போட்டோஸ் எல்லாம் இனிமேதான் வரும். கண்டிப்பா பண்ணி நடிப்புல வந்து ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது தனி கொஞ்சம் கொடுங்க. தனித்துவமா ஒவ்வொன்றுத்தையும் அந்த நடிப்புல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் அழகா காட்டி அந்த ஒவ்வொரு வேரியேஷன் சொல்லும் போது அதுக்கேத்த மாதிரி அவ்வளவு அழகா. கண்டிப்பா அதெல்லாம் ஒரு நாள் காட்டுவோம். ரொம்ப நன்றிமா, நன்றி. இல்ல இதெல்லாம் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்.